புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி வழங்கப்படும். மானிய விலையில் சர்க்கரை, எண்ணெய், பருப்பு வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய அனுமதி அளிக்காமல் தொடர்ந்து புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Workal in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி வழங்கப்படும். மானிய விலையில் சர்க்கரை, எண்ணெய், பருப்பு வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனமானது இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்தியாவில் ஊட்டச்சத்து உணவு குறித்து நாடு தழுவிய கணக்கெடுப்பை நடத்தி வருகிறது. இந்த கணக்கெடுப்பு 2023 ஆகஸ்ட் மாதம் முதல் 3 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 24 மாநிலங்களில் தரவு சேகரிப்பை முடித்துள்ளன. இப்பொழுது மீதமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்த கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளனர். கணக்கெடுப்பு நடத்துவதற்காக பிரதேசங்களில் புதுச்சேரியும் ஒன்று. இங்குள்ள 4 பிராந்தியங்களை உள்ளடக்கிய 50 வெவ்வேறு வார்டுகள் மற்றும் கிராமங்களில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இக்கணக்கெடுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர், இந்த கணக்கெடுப்பு மிக அவசியமானது. பள்ளி பருவத்தில் இருந்து மாணவர்கள் ஊட்டச்சத்து சாப்பிட்டால் நோய் நொடிகள் இன்றி வளமாக வாழ முடியும் என்றும், புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் காலையில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பால், பிஸ்கெட்டுடன் பழம் மற்றும் மாலையில் சிறுதானிய உணவுடன் சுண்டல் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு அரிசிகள் வழங்கப்படும். மானிய விலையில் சர்க்கரை, எண்ணெய், பருப்பு வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். அரிசிக்கான டெண்டர் விரைவில் கோரப்பட உள்ளது என்றும் கூறினார். நீதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பீர்களா என்ற கேள்விக்கு பிறகு சொல்கிறேன் என்று பதிலளித்தார். புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய அனுமதி அளிக்காமல் தொடர்ந்து புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் உள்ள கடைகளில் விளம்பர பலகைகளில் உரிமையாளரின் பெயரை எழுத வேண்டும் என்று அம்மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது கண்டிக்கத்தக்கது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. தொழில் செய்ய அனைவருக்கும் உரிமை உண்டு. சிறுபான்மையினர் இருக்கக்கூடாது என்ற உள்நோக்கத்தோடு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையது அல்ல. ஆனால் மத்திய அரசு இதில் வாய்மூடி மௌனமாக உள்ளது என்று நாராயணசாமி குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய கால தாமதமானதற்கு காரணம் என்ன? இதுவரை மத்திய அரசு ஒப்புதல் வழங்கவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நிலை நீடித்ததோ அதே நிலைதான் தற்போதும் நீடித்து வருவதாக தெரிவித்த நாராயணசாமி, புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம். புதுச்சேரியை புறக்கணிப்பதுதான் மோடியின், அமித்ஷாவின் கடமை என்றார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் செயல்படுத்த வேண்டிய 66 திட்டங்களில் 32 திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளது. மீதி திட்டங்கள் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய நாராயணசாமி,
ரங்கசாமி ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் முழுமை பெறவில்லை என்றார். முதலமைச்சர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் முதலமைச்சரின் பெயரைச் சொல்லி லட்சக்கணக்கில் கையுண்டு பெறுவதாக குற்றம் சாட்டிய நாராயணசாமி, லஞ்சம் வாங்குபவர்கள் யார் என்று தெரிந்தும் முதலமைச்சரும் ஆளுநரும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். தமிழகத்திலிருந்து கடத்தி வரப்படும் கள்ளச்சாராயம் புதுச்சேரி வில்லியனூர் களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் இறக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி மாநிலம் சாராயத்தில் மிதக்கின்றது என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, கார்விங் அண்ட் டிப்ளமா இன் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600042133. பாண்டிச்சேரி நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை செயல்படுத்தி வரும் கிரீன் வாரியர் நிறுவனம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் மக்கும் குப்பை, மக்காத குப்பை ஆகியவற்றை தங்கள் இல்லங்களில் தரம் பிரித்து தூய்மை பணியாளரிடம் வழங்குவது குறித்தும், குப்பைகளை தரம் பிரிக்கப்படாமல் கொடுப்பதனால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகள் குறித்தும், சுற்றுச்சூழலுக்கு அதனால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும், பிளாஸ்டிக் கழிவுகள் மண்ணில் கலப்பதினால் மண்வளத்திற்கு ஏற்படும் பாதிப்பு குறித்தும், பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் கலப்பதினால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சனிக்கிழமை மாலை 5 மணியளவில் புசி வீதி, ரெயின்போ நகர் பார்க் அருகிலேயும் ஒயிலாட்ட கலைக்குழு மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதுகுறித்து கிரீன் வாரியர் அதிகாரிகள் இவ்வாறான கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு முகாம்களை தொடர்ந்து செயல்படுத்தி புதுவையை குப்பையில்லா நகரமாக மாற்றுவதே நோக்கம் என செய்தியாளரிடம் தெரிவித்தனர். மறைந்த முன்னாள் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் புதுவை மாநில தலைவர் சஞ்சீவின் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அவர் அலுவலகத்தில் இன்று அவர் குடும்பத்துடன் அவர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் செய்து வந்த மக்கள் சேவையை மகன்கள் மற்றும் குடும்பத்தினர் செய்து வருகின்றனர். இன்று சஞ்சீவி 2ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய 23வது நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி சிவாஜி பிரபு தலைமை மன்றத்தின் சார்பாக தலைமை அலுவலகத்தில் மாநில சிவாஜி மன்றத்தின் தலைவர் மாயன் அவர்களின் தலைமையிலும், பிரபு ரசிகர் மன்றத்தில் தலைவர் ஏ மோகன் அவர்களின் முன்னிலையிலும் நடிகர் திலகத்தின் படங்கள் அலங்கரிக்கப்பட்டு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய சிவாஜி மன்றத்தின் செயலாளர் ஓம் சக்தி ரமேஷ், சிவாஜி தலைமை மன்றத்தின் மாநில நிர்வாகிகள் சுந்தர் ராஜ், தனா ஆனந்த், சங்கர் நடராஜன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக ரவிச்சந்திரன் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் அரசியல் பிரமுகர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். என்ஆர் காங்கிரஸ் லாஸ்பேட்டை தொகுதி முதலமைச்சர் ரங்கசாமியின் தீவிர விசுவாசி மணி சபாநாயகர் சிவக்கொழுந்திற்கு நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி வழங்கப்படும். மானிய விலையில் சர்க்கரை, எண்ணெய், பருப்பு வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய அனுமதி அளிக்காமல் தொடர்ந்து புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.